ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார் கோட் ஸ்பிளிட். இதை வந்து நிறைய ஷாப்ல யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி தர போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு இமேஜ் எக்ஸாம்பிளா காட்ட போறேன். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட் பார் கோட் காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரெட் கீழே பார்த்தோம்னா பார் கோடு, அதுக்கான கோடு இந்த 4567 இருக்குல்ல, இது வந்து ப்ராடக்டான கோடு, அதாவது பிரெட்டுக்கான கோடு. ஒரு ஐஃபோன் இருக்கு, பக்கத்துல வந்து 0001 இருக்குல்ல, இது வந்து குவான்டிட்டி. பிரெட் எல்லாம் வந்து பீசஸ் தான் வாங்குவோம். ஆனால் வந்து இந்த 001ன்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியில் ஒன்று வந்துச்சு, ஒரு பீஸ் வந்துருச்சு. அதே இந்த ஸ்வீட் பாருங்களேன், ஸ்வீட்டு அதுக்கான கோடு வந்து 1234 ஐஃபன் 000108. நீங்கள் ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ கணக்கில் தான் வாங்குவோம். அதனால் வந்து கேஜியில் வாங்கும் போது என்ன ஆகும்னா, இந்த பின்னாடி இருக்க குவான்டிட்டியை வந்து 1000 டிவைட் பண்ணி உங்களுக்கு கிராமில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா 108 கிராம் அப்படின்னு வந்துருச்சு. இப்படிதான் வந்து நம்ம வந்து பார் கோட் ஸ்பீட் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ப்ராக்டிக்கலா பண்ண சொல்லி தரப்போற. அது நீங்க என்ன பண்ணணும், நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேர் உள்ள வந்துட்டு நான் அதே ப்ராடக்டை உங்களுக்கு எப்படி சொல்லி தரப்போறேன். பிரெட்டு யூஎம்ல பாத்தீங்கன்னா நான் பிரெட்டை வந்து பீசஸ்ல கொடுக்குறேன். ஏன்னா பிரெட் பார்த்தீங்கன்னா பீசஸ்ல தான் வாங்குவேன் எப்பயுமே. நான் பீசஸ்ல கொடுத்துக்கிறேன். இப்போ அதில் ப்ரைஸ் என்ன இருந்துச்சுன்னா, பிரெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees இருக்கு. நான் ப்ரைஸ் 50 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பர்ச்சேஸ்ல என்ன கொடுக்க போறேன்னா ஒரு 40 45 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். மற்ற எல்லாமே சேம், நீங்க அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அதே மாதிரி கோடு கொடுத்துருக்கல மேல, கோடும் வந்து அதே கோடு கொடுத்துக்கிறேன். நீங்க கோடு அதே கோடு கொடுத்துக்கோங்க. டேப்ல பார்த்தோம்னா இமேஜ் பார்த்தோம்னா பிரெட்டோட கோடு வந்து 4567, எந்த பாத்தீங்கன்னா 4567 வரணும். நான் அதை மட்டும் மாத்திக்கிறேன். ஓகே, நான் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஸ்வீட் கொடுக்க போறோம். ஸ்வீட் கொடுக்கும்போது கோடு பார்த்துக்கோங்க. ஸ்வீட்டோட கோடு பார்த்தோம்னா 1234 இருக்கு. நான் அதே கோடை கொடுத்துக்கிறேன். ஸ்வீட்டோட ரைஸ் வந்து ரேட் வந்து 500 ரூபான்னு இருக்கு. நான் அதே எடுத்துக்கிறேன். ஸ்வீட் வந்து கேஜியில் போடணும். கேஜியில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். கேஜி எடுத்துக்கிறேன். கேஜியில் எடுத்துட்டு ஸ்வீட்டோட ரேட் பார்த்தோம்னா 500 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. மற்ற எல்லாமே சேவ் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சாதாரணமாக என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க, F1 கொடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம பார்கோட் இமேஜில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி 2 ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நான் வந்து அதில் வந்து எப்படி நான் பில்லிங்கில் போட்டு காட்ட போகிறேன்னு சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ணணும், பில்லிங் செக்ஷன் போங்க. பில் செக்ஷன் போயிட்டு செட்டிங்ஸ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்கோட் ஸ்பிளிட் பண்ணணும்னா F12 கொடுத்து செட்டிங்ஸ் போனீங்கன்னா நமக்கு வந்து பார்கோட் ஸ்பிளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்கோட் ஸ்பிளிட் கோர் குவான்டிட்டின்னு இருக்கு. இதை ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா பார்கோட் ஸ்கேன் ஐஃபன் இருக்குல்ல, இது எதுக்குன்னா நீங்கள் இமேஜ்லேயே பார்த்துருப்பீங்க, கோடு ஐஃபன் வெயிட் குவான்டிட்டி இப்படிதான் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வரதுக்காக இந்த ஐஃபன் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ண போறீங்க, ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஐஃபன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இமேஜில் ஐஃபன் கொடுத்தனா அதே யூஸ் பண்ணுறதா அதே உங்களுக்கு காட்ட போகிறேன். மேலே இருக்குல்ல, மேலே வந்து பார்கோட் ஸ்கேன் வெயிட் 1000 இருக்கு. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து அது கேஜியில் போடும் போது வந்து அது நீங்கள் வந்து இமேஜில் பார்த்துருப்பீங்க 000108 கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 1000 டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து வெயிட்டில் காட்டும். அதுக்கு தான் 108 1000 கொடுத்துருக்கோம். இதை நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இமேஜில் இருக்க மாதிரி என்டர் பண்ண போறேன். 1234 ஐஃபன் 000108. இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்வீட்டு கொடுத்துருந்தாங்க அந்த இமேஜில். அதே இங்கே என்டர் பண்ணி இங்கே என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேஜி வந்துருச்சு. கேஜி வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 0.108, அதாவது கிராம்ஸ்ல இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க
1000 டிவைட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு 0.198 வந்துடும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500. நீங்கள் அதில் வந்து ப்ரைஸ் இருக்குது அதே வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம் இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இது என்ட்ரு அடிச்சுட்டு இது பார்க்க போகிறேன். நீங்கள் கோடு பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ப்ராடக்ட் கோடு பார்த்தீங்கன்னா 1234 வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து குவான்டிட்டியில் கரெக்டாக போய் உட்காந்துருச்சு. இப்படி தான் வரும். நான் அடுத்து என்ன காட்ட போகிறேன்னா நம்ம வந்து பிரெட் போட்டோம்ல, பிரெட் எப்படின்னு காட்ட போகிறேன். அது நீங்கள் வந்து பிரெட்டோட இதை பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரெட் வந்து 4, 5, 6, 7 கொடுத்துருங்க. ஃபோர், 5, 6, 7 கொடுத்துட்டு ஐஃபோன் கொடுத்துட்டு 0000001 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 000 இருக்குல்ல, அது ஃப்ரண்ட்ல என்ன வேணா கொடுத்துக்கலாம். பீசஸ் கொடுத்தனால வந்து டேரெக்டாக பீசஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். நான் இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா பிரெட்டு பீசஸில் கொடுத்துருந்தோம். யூஏஎம்ல கொடுக்கும் போதே அது வந்துருச்சு. குவான்டிட்டியில் பார்த்தா 1 வந்துருக்கும் டேரெக்டாக. இது வந்து 1000 டிவைட் ஆகாது. நீங்கள் எப்போலாம் கேஜிஸில் கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் வந்து 1000 டிவைட் ஆகும். நீங்கள் அதுக்கு அடுத்து பீசஸில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 1000 டிவைட் ஆகாது. அதே மாதிரி இந்த கோடு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மட்டும் டேரெக்டாக எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐஃபோனுக்கு அப்புறம் என்ன வந்துச்சோ அது குவான்டிட்டியில் போயிடும். அதனால வந்து குவான்டிட்டி டேரெக்டாக 1 வந்துருச்சு. இப்படி தான் வந்து நம்ம வந்து பார்கோட் ஸ்பீட் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.